தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே தனது வீட்டை முற்றுகையிட்ட கிராம மக்களோடு பிரபல யூடியூபர் ஜிபி முத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்கலாம். சுடலைமணி செல்வன், இந்த புது வீட்டை கிராம மக்கள் முற்றுகையிட்டதற்கு என்ன காரணம்? அவர்களோடு என்ன வாக்குவாதம் ஜிபி முத்து செய்தார்? விவரம் என்ன? நிச்சயமா திலகவதி, கடந்த சில மாதங்களாகவே ஜிபி முத்து ஊரில் உள்ள ஒரு கோவில் மற்றும் ஒரு தெருவுக்கான பிரச்சனை என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஜிபி முத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு புகார் மனு என்பதை அளித்திருந்தார். அந்த புகார் மனுவில் தனது வீட்டின் அருகே உள்ள கீழத்தெருவை காணவில்லை என்று பரபரப்பான ஒரு புகார் என்பதை அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் போலீசார் என்பதை விசாரணை என்பது தொடங்கியிருந்தனர். இதற்கிடையில் நேற்றைய தினம் தொலைக்காட்சி ஒன்றில் பேட்டியளித்த போது கோவிலை பற்றியும் ஊர் மக்களை பற்றியும் ஜிபி முத்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஜிபி முத்துக்கு எதிராக இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவரது வீட்டை முற்றுகையிடுவோம் என்றும் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் இன்று காலை சுமார் 9 மணி அளவில் அவர் வீட்டை முற்றுகையிடுவதற்காக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கூடியிருந்தனர். அப்போது அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் ஜிபி முத்து சம்பவ இடத்திற்கு வந்து போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தன்னிடம் உள்ள ஆவணத்தை அனைத்தையும் போலீசாரிடம் காமித்தார். அப்போது இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் ஜிபி முத்திற்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. அப்போது இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில், இந்த பகுதியை சேர்ந்த ஏற்கனவே இந்த கோவில் என்பது இந்த பகுதியில் தான் இருந்து வந்தது. ஆனால் தற்போது இவர் பொய்யான ஒரு புகார் என்பதை அளித்து இந்த பகுதியில் உள்ள கோயிலை அகற்றுவதற்கான பணிகளை செய்துவதாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே கீழ்ப்பக்கத்தில் உள்ள கீழத்தெரு என்பது இதே பகுதியில் தான் இருந்து வருவதாகவும் அதை தாங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கூறுகின்றனர். ஆனால் கையில் அதிக அளவிலான ஆவணங்களை வைத்துக் கொண்டு இந்த பகுதியை, அதாவது ஜிபி முத்து இந்த பகுதியில் உள்ள இந்த பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஜிபி முத்து ஒழிகை என்று கோஷங்கள் எழுப்பினர். அதற்கு தனக்குத்தானே ஜிபி முத்து ஒழிகை என்று தானும் கூறியதால் இந்த பகுதியில் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் இவர்களிடம் இருதரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பிரச்சனைக்குரிய கோவில் இடத்தை தற்போது கட்டுவதற்கான பணியை போலீசார் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர். தொடர்ந்து இருதரப்பினரும் பேச்சு சுமூக தீர்வு எட்டப்பட்ட பின்னரே இந்த கோயில் பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் போலீசார் தரப்பில் கூறியுள்ளனர். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி செல்வா. கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கல்ல பத்திரப்படுங்க. அந்த இதை நான் வெளியே சொல்லிச்சுல, அவங்க கோயிலுக்கு செஞ்சுட்டு வராங்க. கோயிலுக்கு என் கோயில் தானே, எனக்கு கோயில் உரிமை உண்டுல, எனக்கு கோயில் உண்டுல. உங்ககிட்ட வருவோம்னா நாங்க வருவோம், அங்க வெரிசன் எடுக்க வருவோம். வீடு வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? வீடு வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? வீடு வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன பேசுறோம்? வேலையை நிப்பாட்டுங்க சொல்லி எந்த ஆர்டரும் வரல. ஒரு வருஷத்துக்கு வரோம்.
சும்மா பாதை இருக்கு அது இருக்குன்னு சொல்லி அனாவசியமா பேசுறோம். 500 வருஷம் 600 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயில கல்லறிக்காத கோட்டை நிரூபிக்க சொல்லுங்க. கோட்டை கல்லறிக்காத நிரூபிக்க சொல்லுங்க. நிரூபிச்சுட்டு வேலை நிப்பாடுங்க. எதனாலும் கோட்டை நிரூபிக்க சொல்லுங்க. கோட்டை போய் செயலாற்ற எடுக்க சொல்லுங்க. நாங்க இவன் தனிப்பட்ட முறையில் ஈவோட்ட அனுமதி வாங்கி தான் ஈவோ அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்ப ஈவோ வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. ஈவோ பஞ்சாயத்து வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. கண்ட பத்திரம் இதுக்கு முத்திர பத்திரம் இருக்கா? கோயில் கள்ள பத்திரம் இது புறம்போக்குறோம். அவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்றாங்க. என்ன பாருங்க, சர்வே பாருங்க. இந்த கோயில் இருக்கா? அவ்வளவு வரதுட்டி அனுமதி எங்க? நீங்க அனுமதி இங்க பாருங்க, சர்வே பாருங்க. நீ இப்படி ஆயிருக்கு கோயில். நான் கோயில் கிட்ட நான் தடுக்கலையே. கோயில் கிட்ட நான் தடுக்கவே இல்ல. பஞ்சாயத்து நம்ம எடுப்போம். உங்ககிட்ட பேட்டி எடுப்போம். நாங்க பேட்டியே கண்டிப்பா உங்ககிட்ட எடுக்காம போட மாட்டோம். உங்க தரப்பு நாங்க செய்தி இல்லாம போட மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. பஞ்சாயத்து வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. எடுப்போம். சார் கள்ளபத்திரம் பாருங்க. கோயில் கள்ளபத்திரம் பாருங்க. நாளைக்கு எடுத்து ஆக்கிரமிப்பு பண்றான். காசு கொடுத்து பேட்டி எடுக்கலாம். நடுநிலை தவறாம மீடியா கூடாது. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.